வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். ஐரோப்பிய நாடுகளின் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சமீப காலமாக அரசியல் மற்றும் சமூக ஊடகங்களில் பேசு பொருளாகி வருகிறார். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருப்பது பலராலும் வரவேற்கப்பட்டாலும் சிலரால் விமர்சனங்களையும் சந்தித்து வருகின்றார். அரசியல் என்பது எப்போதுமே எதிர்மறை மற்றும் நேர்மறை கருத்துக்களுக்கு இடையில் இயங்கும் தளம். ஒரு அரசியல்வாதியாக விமர்சனங்களை கடந்து முன்னேறுவது முக்கியம். ஆனால் சில சமயங்களில் விமர்சனங்களுக்கு நேரடியாக பதிலளிக்க முடிவுகள் எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கக்கூடும். இதே போன்ற சூழ்நிலையில் தான் அர்ஜுனா தற்போது சிக்கலில் உள்ளார். சமீபத்திலே தன்னை விமர்சித்தவர்களுக்கு எதிராக அர்ஜுனா சில வார்த்தை பிரயோகங்களை செய்ததாக கூறப்படுகின்றது. அதனை பலர் தவறாக புரிந்து அவர் பொதுமக்களை அவமதித்ததாக சமூக வலைத்தளங்களில் பரப்பினர். இதனால் அவருக்கு எதிராக விமர்சனங்கள் மேலும் அதிகரித்தன. இது தொடர்பாக விளக்கம் அளித்த அர்ஜுனா, நான் பொதுமக்களை நோக்கியல்ல, என்னை விமர்சித்த சிலரை நோக்கி அந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றேன். ஆனால் சிலர் அதை தவறாக திசை திருப்பி மக்களை புண்படுத்தும் வகையிலே பரப்பியுள்ளார்கள் என்று கூறினார். மேலும் அவர், என்னுடைய வார்த்தை யாரையும் புண்படுத்தி இருந்தால் அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கின்றேன் என்று தெரிவித்ததன் மூலம் தனது அரசியல் நயத்தையும் தன்னிலையையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் அரசியல்வாதிகள் எதிர்கொள்ளும் விமர்சனங்களின் நுணுக்கமான தன்மை குறித்து ஒரு பாடமாக அமைகின்றது. சமூக ஊடக காலத்தில் ஒரு சொல் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் அது அரசியல் எதிர்ப்பினால் பெரிதாக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அர்ஜுனா ராமநாதனின் அரசியல் பயணம் இவ்வாறான சவால்களையும் சர்ச்சைகளையும் கடந்து உருவாகும் ஒரு புதிய முகமாக அமைந்துள்ளது. புலம்பெயர் தமிழர்களை அணுகும் முயற்சி அவரது பிராந்திய அரசியலில் வலயத்தினை தேசிய அளவுக்கு விரிவாக்க முயற்சியாக கருதப்படலாம். ஆனால் அதனுடன் வரும் பொறுப்பும் தன்னடக்கமும் அவசியமானவை என்பதையும் நினைவூட்டுகின்றது. நாட்டில் பரவலாக வேரூன்றியுள்ள போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக ஒழிப்போம் என்று சமகால அனுர அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. இந்த வாக்குறுதி தற்போதைய அரசின் சட்டம் மற்றும் ஒழுங்கு கொள்கையின் அடித்தளமாக விளங்குகின்றது. அதற்கமைய கடந்த ஒரு வருடத்தில் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தீவிரமடைந்து பல முக்கிய போதைப்பொருள் வியாபாரிகளும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. இந்த காலப்பகுதியில் சட்ட அமலாக்க அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடத்திய நடவடிக்கைகளின் மூலம் பல முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்திருந்து தம்மை எவராலும் பிடிக்க முடியாது என்று பெருமைப்பட்ட சில முக்கிய நபர்களும் சர்வதேச ஒத்துழைப்போடு பிடிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் சிலர் தாய்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கையில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பல முக்கிய நபர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தோடு நெருங்கிய உறவுகளை பேணி வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் சில அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியாளர் தரப்பினர் போதைப்பொருள் வணிகத்தின் வேர்கள் கடந்த அரசுகளின் அதிகார மையங்களில் இருந்தன என்று குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் ராஜபக்ச குடும்பத்தினரின் ஆதரவாளர்கள் இதை துல்லியமற்ற அரசியல் பழி சுமத்திலிருந்து மறத்து வருகின்றனர். ஆனால் சம்பத் மனம்பேரி என்பவர் ராஜபக்சகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர் என்பதோடு முன்னாள் காவல்துறை அல்லது அதற்கு ஈடான பணி செய்தவர் என்றும் தகவல் உள்ளது. அவர் தற்போது போதை மற்றும் ஆயுதங்களுடன் தொடர்புடைய குற்றவியல் விசாரணைகளில் சிக்கியுள்ளார். குறிப்பாக மித்தனியா பகுதியில் அவரது சொந்த நிலத்தில் மீட்கப்பட்ட 2 கண்டெய்னர்களில் போதைப் பொருட்களுக்கான கூறுகளை காவல்துறை கண்டுபிடித்தது. இதன் அடிப்படையில் தலைமறைவான அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் அவரின் பின்னால் இருந்து இயக்கியது அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஹெகல்பத்ர பத்மே தலைமையிலான குழுவினர். இந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதிலிருந்து பல்வேறு ரகசியங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டால், ராஜபக்சகளின் பல ரகசியங்களை அறிந்தவர் என்று கூறப்பட்ட கஜ்ஜா என்று அழைக்கப்படும் அருண விதானகமகேவின் கொலைக்கும் இந்த சம்பத் மனம்பேரிதான் ஆயுதம் வழங்கியிருப்பதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். குறித்து அருண விதானகமகே சில இணைய ஊடகங்களில் தான் கொலை செய்யப்படலாம் என்று கூறிய சில ரகசியங்களை வெளியிட்ட சில தினங்களில் அவர் கொல்லப்பட்டார். அதே நேரம் கடந்த பல ஆண்டுகளின் முன் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனை படுகொலை செய்ய வந்த குழுவில் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட அருண விதானகமே எனப்படும் கஜ்ஜாவும் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனை படுகொலை செய்ய வழக்கில் அப்போது மஹிந்தவின் புதல்வர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு அந்த காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்டது என்பது கூடுதலான ஒரு தகவல். விசாரணையில் கூடுதல் தகவல்கள் வெளிவருவதால் வசீம் தாஜுதீன் வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படலாம். இது இவ்வாறு இருக்க போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைதான உடனேயே நாமல் ராஜபக்சவிடமிருந்து முதலாவதாக அறிக்கை வருகிறது. பாதாள குழுவை சேர்ந்து ஹெகல்பத்ர பத்மே தலைமையிலான குழு கைது செய்யப்பட்டது முதல் அண்மையில் கைது செய்யப்பட்ட இஷாரா செபந்தி வரை நாமலின் அறிக்கைகள் வெளிவந்தது. இதையே அரசாங்கத்தை சேர்ந்த மஹிந்த சமரசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் கைதான குற்றவாளிகள் எனவும் நாமலின் பெயரை சொல்லவில்லை. நாமல் ஏன் தேவையில்லாமல் பதற்றப்படுகிறார் என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள்.
இந்த நிலையில் இவை துல்லியமற்ற அரசியல் பழி சுமத்தல் என்று ராஜபக்ச தரப்பு குறிப்பிடுவதில் நியாயமில்லை என்றாலும் தொடரும் விசாரணைகளில் பல உண்மைகள் வெளிவரலாம். எதிர்வரும் தேர்தல்களை முன்னிட்டு பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர்களிடமிருந்து போலீஸ் அறிக்கை பெறும் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கட்சியின் எதிர்கால தேர்தலில் தயார் நடவடிக்கைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த தகவலை குறிப்பிட்டிருந்தார். அதை விளக்கும் நாமல் ராஜபக்ச, எதிர்வரும் தேர்தல்களில் எங்கள் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒவ்வொரு வேட்பாளரும் நேர்மையான பின்னணியுடன் இருக்க வேண்டும். இதற்காக வேட்பாளர்கள் திட்டமிட்ட குற்ற செயல்கள் அல்லது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த அவர்களிடமிருந்து போலீஸ் அறிக்கைகள் பெறப்படும். இந்த நடைமுறை கட்சியின் நம்பகத்தன்மையினையும் பொது நலனையும் உறுதிப்படுத்தும் முக்கியமான கட்டமாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இதன் மூலம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சம்பத் மனம்பேரியின் பின்னணி சம்பவத்தை வைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்பதை ஊகிக்க முடியும். ஆனாலும் இந்த சம்பவத்தையோ சம்பத் மனம்பேரியின் பெயரையோ நாமல் ராஜபக்ச வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. மேலும் எதிர்காலத்திலே நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எவ்வாறு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதில் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட வேண்டும். இதற்காக கட்சி உள்துறை ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் இந்த பிரச்சினை குறித்து கூட்டணி கட்சிகளோடு விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதன் பின்னர் உத்தியோகபூர்வமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது தேர்தல் ஆணையம் திகதியை இறுதி செய்யவில்லை என்று நினைவூட்டிய நாமல் ராஜபக்ச, தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட போது எங்கள் கட்சி எவ்வாறு தேர்தலில் போட்டியிடும், எந்த வடிவில் பங்கேற்கும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நாமல் தெரிவித்தார். பொதுஜன பெரமுன கடந்த சில வருடங்களில் எதிர்கொண்ட சவால்களை நினைவு கூர்ந்த நாமல் ராஜபக்ச, எங்கள் கட்சி பல சவால்களை கடந்திருக்கிறது. ஆனால் நாம் இன்னமும் வலுவாக நிற்கின்றோம். எதிர்கால தேர்தல்களில் ஒரு ஒழுங்குமுறை மற்றும் பொறுப்புள்ள அரசியல் இயக்கமாக எங்கள் கட்சியை மீண்டும் மக்கள் முன் நிறுத்துவோம் என்று வலியுறுத்துகிறார். பொதுஜன பெரமுன கடந்த சில வருடங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள், பொருளாதார சரிவு மற்றும் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுகள் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டது. இதனை கருத்தில் கொண்டு வரவிருக்கும் தேர்தல்களில் கட்சி தன்னைத்தான் சுத்தமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அரசியல் சக்தியாக காட்ட முயற்சிக்கின்றது. போலீஸ் அறிக்கை பெறும் நடைமுறை இந்த புதிய அரசியல் அணுகுமுறையின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. விவரங்களின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன தற்போது நம்பகத்தன்மை, பொறுப்பு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தும் திசையில் தன்னைத்தானே மறுசீரமைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுவதாவது, அரசாங்கம் நடத்திய சில கைது நடவடிக்கைகள் உண்மையான குற்றவாளிகளை இலக்காக கொண்டதா அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டவையா என்ற சந்தேகம் பொதுமக்களிடையே நிலவுகின்றது. சில சமூக ஆராய்ச்சியாளர்கள் இதை அரசாங்கத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சாரம் அதே சமயம் அரசியல் சின்னமாக பயன்படுகிறது என்றும் மதிப்பிடுகின்றார்கள். மறுபுறம் தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வருவோம் என்று மக்கள் மத்தியில் உறுதியளித்திருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்தும் அந்த விசாரணைகள் குறித்து எந்த விதமான தகவல்களோ முன்னேற்ற அறிக்கைகளோ வெளியிடப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் மத அமைப்புகளும் அரசின் அமைதியை பற்றி கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். ஒரு மூத்த சட்ட நிபுணர் இது குறித்து கூறிய போது, அரசாங்கம் போதைப்பொருள் விலைக்கு எதிராக தைரியமான நடவடிக்கைகளை எடுத்து வருவது உண்மை. ஆனால் அதே வேகத்தில் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்கு முன்னேறி இருக்க வேண்டியது அவசியம். மக்கள் எதிர்பார்க்கும் நீதி இன்னமும் தாமதமாகிறது என்று குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் முயற்சிகள் சில அளவில் வெற்றியடைந்திருந்தாலும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள் இன்னும் நாட்டின் பல பகுதிகளில் செயற்படுகின்றன. புதிய தலைமுறையினருக்குள் போதைப்பொருள் பரவல் குறித்து சமூக அமைப்புகள் கடும் கவலை வெளியிட்டுள்ளன. அதே சமயம் அரசு உண்மையான குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக அரசியல் எதிரிகளை இலக்காக கொண்டால் போதை ஒழிப்பு போராட்டம் மக்கள் நம்பிக்கை இழக்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஒரு வருட ஆட்சி காலத்தை கடந்துள்ள அனுர அரசாங்கம் நாட்டின் போதைப்பொருள் வலையமைப்பை கட்டுப்படுத்த முக்கியமான முன்னேற்றங்களை சாதித்தாலும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை மற்றும் சட்டத்தின் சமச்சீர் அமல் குறித்து வினாக்கள் இன்னமும் பதிலில்லாமலே உள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு போராட்டம் அரசியல் நோக்கமில்லாமல் சட்டத்தின் முன்னிலையில் அனைவருக்கும் சமமான நீதி வழங்கும் திசையில் தொடர்ந்தால் மட்டுமே சமகால அரசாங்கத்தின் நம்பகத்தன்மை உறுதியடையும் என்பது வல்லுநர்களின் ஒருமித்த கருத்தாகும்.